ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கும், எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும், எந்த கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமரும், எந்த கட்சி தோல்வி தழுவும் என்பது குறித்து விரிவாக நம்ம விவாதிக்கலாம். இரண்டாயிரத்தி 21 சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய திமுக தலைவர், தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருந்தது. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க, திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டுகளுக்கு மேலான திமுக, அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழக மக்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை. திமுக மீதும், அரசு மீதும், அமைச்சர்கள் மீதும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஒரு அதிருப்தியில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை, பொய்யான வாக்குறுதியை கொடுத்து விட்டது, மக்களை ஏமாற்றி விட்டதாக மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதனால் 2021 தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இருந்த அந்த செல்வாக்கு தற்போது முற்றிலுமாக செல்வாக்கை இல்லாமல் செல்வாக்கை இழந்து விட்டதாகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஸோ இருந்தாலும் அந்த திமுக தலைமையிலான அந்த கூட்டணி 2019ஆம் ஆண்டு முதல் கடைசியாக 2025 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வரையில் தொடர்ந்து வெற்றியை பதிவு செய்து வராங்க. தோல்வியை சந்திக்கல திமுக தலைமையிலான கூட்டணி. அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி பலத்துடன் திமுக தொடர்ந்து தேர்தலை சந்திச்சுட்டு வருது, ஜெயிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த தேர்தல் வெற்றி 2026 திமுக இருக்குமானா இருக்காது என்பதுதான் மக்களுடைய மனநிலையாக இருக்கின்றது. ஏன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா துறையிலும் ஊழல் அதிகமாக கரை புரண்டு ஓடுகிறது. குறிப்பாக டாஸ்மாகில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் சொல்கிறாங்க, லட்சம் கோடி ஊழல்னு சொல்கிறாங்க. அதே போல் கனிம வளத்துறையில் ஊழல். இந்த மாதிரி எல்லா துறையிலுமே திமுக அரசாங்கம் ஊழலில் ஈடுபட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க. குறிப்பாக மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் நில அபகரிப்பு வழக்கில் சிக்கியிருக்காரு. அதே போல் பண மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி தண்டனை பெற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. அவதூறு கருத்து தெரிவித்த வழக்கில் பொன்முடி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. அதே போல் ஐ பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், துரைமுருகன் ஆகியோர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் சிக்கியிருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரையில் இந்த ஊழலில் சிக்கி இருப்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது. தற்போது டாஸ்மாகில் பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை இந்த திமுக சம்பந்தப்பட்ட பிரமுகர் வீட்டில், பினாமி வீட்டில் சோதனை நடத்தி வருகிறது. ஸோ இதனுடைய அறிக்கை விரைவில் நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதன் பிறகு எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்லாம் தெரிய வரும். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஊழல் மிகுந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இப்போது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியாக உள்ள அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கூட்டணியில் மத்தியில் 3வது முறையாக தொடர்ந்து ஆளக்கூடிய பாஜக இடம்பெற்றுள்ளது. இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்பது பாஜக என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்தாங்களோ அந்த கோரிக்கை எல்லாம் அதிமுகவால் ஏற்கப்பட்டு விட்டது. அதே போல் அதிமுகவால் ஏற்கப்பட்ட கோரிக்கை எல்லாம் பாஜகவால் ஏற்கப்பட்டுவிட்டது. 2 கட்சியும் ஒரு பரஸ்பரமான ஒரு கூட்டணியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியில் மேலும் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், அந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை இணைத்து திமுகவுக்கு நிகராக ஒரு வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற வேண்டும். 8வது முறையாக தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வலுவான கூட்டணி அதிமுக பாஜக தலைமையில் அமைந்துள்ளது. இதற்காக பாஜக பல கட்டத்தில் விட்டு கொடுத்து போயிருக்கு. அதாவது அதிமுக என்னென்ன கோரிக்கை முன் வச்சாங்களோ அது எல்லாமே
பாஜக ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணி வந்து உடன்படிக்கை வந்து செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கூட்டணி மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் இரு கட்சி தலைவர்கள் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. அதே நேரத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் வந்து வெளியேறக்கூடிய நிலையில இல்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த திமுக கூட்டணியில் தேசிய கட்சியான காங்கிரஸ், மாநில கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 2 கட்சி தான் அந்த கட்சிக்கே பலம். இந்த 2 கட்சி வெளியேறினால் திமுக வந்து செல்லா காசு ஆகிடும். ஏன்னா அவங்க வந்து 2 கட்சியை வச்சு தான் திமுக வந்து ஜெயிக்கிறாங்க, கூட்டணி வச்சு தான் திமுக ஜெயிக்கிறாங்க. குறிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் வந்து தேசிய கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி தான் முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஸோ காங்கிரஸ் கட்சி தான் வந்து திமுகவில் வந்து ஏறக்குறைய 21 ஆண்டுகளாக தொடர்ந்து இடம்பெற்றிருக்காங்க. மற்ற கட்சியெலாம் இடையில் வந்த கட்சி தான், 2019 பிறகு தான் வந்த கட்சி தான். ஸோ வந்து 2019 முதல் திமுக சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து வந்து வெற்றி வாகை சூடி வந்தாலும் 2026 அந்த வெற்றி திமுக தொடராது. திமுக வந்து தோல்வி தழுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வந்து மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. குறிப்பாக வந்து திமுக வந்து 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த தோல்வி, அதே போல் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்தித்த தோல்வி போல ஒரு 3வது மிகப்பெரிய தோல்வியை 2026 திமுக சந்திக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி, அதாவது ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி, எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதே போல் வந்து வழக்கம் போல தனித்தே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் அவங்க தனியே போட்டிடுறாங்க. தமிழகத்தினுடைய புதிய வரவான விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, விஜய் தலைமையிலான கூட்டணியில் இன்னும் வந்து எந்த கட்சியும் இணையல. ஆனால் இணைவதற்கான வாய்ப்பு வந்து அடுத்த 6 மாதத்தில் வந்து உருவாகும் என்று பேசப்படுகிறது. இந்த விஜய் தலைமையிலான தாவேக கூட்டணியில் வந்து அதிமுக ஓபிஎஸ் அணி, அதே போல் பார்த்தோன்னா டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முஸ்லீம் கட்சி, தேமுதிக, இது போன்ற ஒரு 4 கட்சிகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வந்து கூறப்படுகிறது. ஸோ 3வது பல வாய்ந்த கூட்டணியாக வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் டிடி தினகரனை வந்து வெளியேற்றுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார். கடைசி நேரத்தில் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கொடுக்கும் அழுத்தத்துக்கு மரியாதை அளித்து இந்த ஓபிஎஸ் டிடி தினகரனை வந்து வெளியேற்றினால் இந்த இரு அணிகளும் தாவேகால இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாமகவை எப்படியாவது அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வட மாவட்டத்தில் வந்து பாமகவுக்கு அதிக செல்வாக்கு இருக்கின்றது, விடுதலை சிறுத்தைக்கு வந்து வட மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்கின்றது, அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து திமுக இருக்கின்றது. என்னதான் பலமான கூட்டணி அமைத்து 2019 முதல் 2025 ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரையில் திமுக வெற்றி பெற்று வந்தாலும் அந்த வெற்றி 2026 தொடர வாய்ப்பு இல்லை. படுதோல்வியை திமுக சந்திக்கும் என்பதுதான் வந்து தமிழக அரசியல் நிபுணர்களுக்கு கருத்தாக உள்ளது. அந்த அளவுக்கு வந்து திமுக அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்பட்டு உள்ளது. கொடுத்த வாக்குறுதியை வந்து முறையாக வந்து நிறைவேற்றவில்லை. அமைச்சர்கள், அடிமட்ட தொண்டர்கள் வரையில் பல்வேறு துறையில் ஊழலில் ஈடுபட்டு இருப்பது மத்திய அமலாக்கத்துறை மூலம், வருமான வரித்துறை மூலம் வந்து நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துள்ளது. அடிக்கடி ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் மோதல் போக்கு, தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மோதல் போக்கு. இதன் காரணமாக மத்திய அரசு திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சரியான முறையில் வந்து மக்களுக்கு போய் சென்று சேரலை. ஏன்னா பெரிய மோதல் போக்கு, பிடிவாதமாக இருக்காங்க. மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் திமுக இருக்கின்றது. அதே மனநிலையில் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கின்றது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. எது எப்படியோ தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி நிலவுவது உறுதியாகிவிட்டது. ஒன்று ஆளுங்கட்சி தலைமையிலான திமுக, இன்னொன்று எதிர்கட்சி தலைமையிலான அதிமுக, இன்னொன்று வந்து தமிழகத்தின் புதிய வரவான விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம், 4வதாக வந்து எப்பவும் தனித்தே போட்டியோடு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சி. 4 முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டது. இந்த 4 முனை போட்டியில் வெற்றி யாருக்குனாக்கா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் முதலாக வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அடிப்படையில் தான்
தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைய போகிறது. அதாவது மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற கொள்கையில் ஆட்சி அமைக்க போகிறது. ஆனால் திமுகவின் கொள்கை பார்த்தீங்கன்னாக்கா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி. ஆனால் அது இந்த தேர்தலில் வந்து எடுபடாது. முற்றிலுமாக அது வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களால் வந்து நிராகரிக்கப்பட உள்ளது. ஸோ இப்போ வந்து கூட்டணி ஆட்சி தான் திமுக, அது அதிமுக வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி தான். அதே போல் வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி தான். அதாவது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அந்த மாதிரி அந்த முறையில் இருக்கும். ஸோ ஒரு புதிய மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதிர்நோக்கி இருக்காங்க. புதிய மாற்றத்தை தமிழ்நாடு வந்து சந்திக்க போகின்றது. தமிழ்நாட்டு மக்களும் வந்து மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. இன்னொன்று சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா 1967ஆம் ஆண்டு திமுக முதலாக காங்கிரஸ் கட்சியை வீழ்ச்சி ஆட்சிக்கு வந்தது. இப்போ ஏறக்குறைய ஒரு 58 வருஷத்தில் திமுக வந்து ஒரு 6 முறை தமிழ்நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க, 6 முறை ஆண்டுட்டு இருக்காங்க. ஆனால் 7வது முறையாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா 200 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரையில் திமுக எந்த தேர்தலையுமே 200 தொகுதியில் வெற்றி பெற்றதே கிடையாது. அதிகபட்சமாக 1971ஆம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 184 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அன்றைய காலகட்டம் வேற. அப்போது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு திராவிட கட்சி மட்டும் தான் இருந்தது, திமுக மட்டும் தான் இருந்தது. 1972ஆம் ஆண்டு இன்னொரு திராவிட கட்சி, அதாவது எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட பிறகு திமுக வந்து அவ்வளோவா வெற்றி பெறலை. 1971க்கு பிறகு 2021 வரையில் திமுகவில் வந்து தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற வரலாறு திமுகவுக்கு கிடையவே கிடையாது. ஒரு முறை தான் திமுக வெற்றி பெற்றிருக்கு. அடுத்த முறை அதிமுக மாறி 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 தான் வராங்க. ஆனால் அதிமுக வந்து தொடர்ந்து ஒரு முறை 3 முறை ஜெயிச்சிருக்காங்க, ஒரு முறை 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வந்து அதிமுகவோட திமுகவுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. திமுக என்றாலே கூட்டணி செல்வாக்கு தான், அதிமுக என்றால் மக்கள் செல்வாக்கு என்பது நம்ம கடந்த கால வரலாறை ஒப்பிட்டு பார்த்து நம்ம சொல்கிறோம். கூட்டணி பலம் தான் திமுகவின் பலம். கூட்டணி இல்லாமல் திமுக தனித்து போட்டியிட்ட வரலாறு திமுக கிடையாது. 1967 தற்போது வரையில் எல்லா தேர்தலையும், அதாவது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக எல்லா கட்சியும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து தான் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தனித்து தேர்தலை சந்தித்து ஆட்சிக்கு வந்த வரலாறு திமுகவுக்கு கிடையாது. ஆனால் இந்த 2026 எப்படி தான் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. பல்வேறு தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள் கூட பார்த்தீங்கன்னாக்கா திமுக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, திமுகவுக்கு மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு குறைந்து விட்டது, முதலமைச்சர் செல்வாக்கை வந்து இழந்து விட்டார், ஆனால் 200 இடங்களில் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறாருன்னா அவங்க கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளை ஒரு உற்சாகப்படுத்த ஊக்கப்படுத்த சொல்லக்கூடிய ஒரு கருத்து தவிர, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும் 200 இடங்களில் ஜெயிக்க மாட்டோம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.